கூட்டணி கட்சிகளுக்கான மந்திரி பதவிகளை இன்னமும் கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நாங்க வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜோசப் விஜய் அரசாங்கம் அதுக்கு தடை போடுது. இல்லீகலாக நிறைய டோல்கேட்டை வச்சு வசூல் பண்ணிட்டு நடந்திருக்கு இந்த கும்பல். அதை அவ்வளோத்தையும் காலி பண்ணியிருக்காரு. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். சின்ன சில செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கேன். முக்கியமாக இன்னமும் இந்த தேவக தலைமையிலான, அதாவது விஜய் தலைமையிலான அந்த கூட்டணி மந்திரி சபையில் கூட்டணி கட்சிகளுக்கான மந்திரி பதவிகளை இன்னமும் கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகள் அவங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க. கடைசியில் இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஊசலாட்டத்துக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் எப்படியாவது மந்திரி சபையில் இடம்பெறணும், கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி அழைப்பு விட்டுட்டு இருக்காரு. அவர் தான் கான்ட்ராக்டரு, அவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்ததே அவர் தான். அழைப்பு விடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா அவங்க கேட்குற இலாகாக்கள் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேருக்கும் பெரிய மந்திரி சபை. அநேகமாக அந்த சாராய கடையை கேட்பாங்க, வேறு என்னத்தை கேட்பாங்க, அதில் தான் கொள்ளையடிக்க முடியும்னு சொல்லி எதிர்பார்த்து அதை இலக்கா வச்சு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த காலத்துலேயும் இந்த கம்யூனிஸ்டுக்காரர்களை மட்டும் நம்பவே கூடாது. அவங்க எப்போ வேணாலும் பிடிங்கி விட்டுருப்பாங்க. இருக்கிறது 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அந்த லட்சணத்தில் அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதாவது 2 கம்யூனிஸ்ட்டுக்குமே 2 பேர் இருக்காங்க. அதில் சண்முகம் அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் விஜய் தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் கொடுத்துருக்க ஆதரவை வாபஸ் வாங்கி விடுவோம். ஏன் வாபஸ் வாங்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு வந்தாங்கல்ல, அவங்களெலாம் சேர்க்கப்படாது. சேர்த்திங்கன்னா நாங்கள் அது பிறகு நாங்கள் இல்லை இருக்க மாட்டோம், நாங்கள் பிரிஞ்சு தனியாக போயிடுவோம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் முந்தா நாளே சொல்லிட்டார், நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழுவெல்லாம் கூட்டி நாங்கள் ஆலோசனை, அப்படியே இன்னும் பேரம் படியலை, இவங்க கேட்ட இலாக கிடைக்கல, துணை முதலமைச்சர் கிடைக்கல, அதனால் மிரட்டுற வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அவர் மிரட்டினார். இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி மிரட்டிட்டு, ஏன்னா அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை தான் சொல்லணும். அப்புறம் அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு அப்படின்ட்டு. பாகிஸ்தானை 2 இந்தியாவிட்டேருந்து பொழந்துட்டு போச்சு பாருங்கள். அது காரணமானது முகமது அலி ஜின்னா அவர்கள் ஆரம்பித்த முஸ்லீம் லீக். அந்த இதனுடைய மிச்சம் அப்படியே இவங்க பழையபடி அதே கட்சி அங்கே உருவாக்கி இந்தியாவை இன்னொருக்க கூறு போடுறேன்ட்டு அழைக்கிறாங்கல்ல. கேரளாவில் மட்டும் அவங்க ஆட்சி, அவங்க தான் கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் 1-2 சீட்டில் இருப்பாங்க. இப்போ 2 சீட்டில் இருக்காங்க. அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அவங்க எந்த நேரத்தில் பிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜோசப் விஜயினுடைய ஆட்சிக்கு அது நித்தியகண்டம் பூரண ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு போகுதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் அவர் இப்போ பெரும்பான்மை நிரூபித்தாச்சு. 6 மாதம் வரைக்கும் அவருடைய இதில் எந்த பாதிப்பும் அவருக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் அவருடைய ஆட்சி திமுக அந்த திராவிடியா மாடல் 2.0 தான் அவங்க ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கடந்த சில நாட்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போ எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சருடைய அலுவலகத்துலேயும் யாரை வச்சுருக்கீங்க? ஈவேராவை. அவர் என்ன பண்ணார்? சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன ஒருத்தரை நீங்கள் கொள்கை தலைவரை வச்சு அவரே கொண்டு போய் நீங்களும் வச்சுக்கன்னா, நீங்கள் அவர் வெள்ளைக்காரன் காலை கழுவி குடிச்சிட்டு நடந்தார். அதே வேலையை தான் நீங்களும் செய்ய போகிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவ மிஷினரி கும்பல் மூலமாக அந்த வேலையை செய்கிறீங்க. இவ்வளோதான் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் என்னமோ அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதாவது அதுக்கு அவர் சொல்லிக்க காரணம் என்னன்னா, அதாவது இந்த ஆட்சி வேண்டான்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களாம். யாருக்கு? அதிமுகவுக்கு. அந்த எந்த வேண்டாம்னு சொன்ன ஓட்டு போட்ட கட்சி நீங்கள் எப்படி கூட்டணி, உங்களுக்கு மட்டும் வேணும்னே ஓட்டு போட்டாங்க? இல்லை, புரியலை. கம்யூனிஸ்டுக்காரங்க வேண்டான்னு சொல்லி தானேங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்த 4 எம்எல்ஏ 2 சுருங்கி போனதே அப்படி தானே. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு தான். உங்களுக்கு திமுக கூட்டணி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்க திமுக தலைவருக்கே குளத்தூர் தொகுதியில் முடிச்சு விடலையா? அதனால் உங்களுக்கு வேண்டாம்னு சொன்ன இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக, அதுக்கு கூட்டணியில் இருந்தது நீங்கள். அது 2019 தொடர்ந்து இருந்துட்டு இருந்தீங்க. அப்படி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான், உங்களை எல்லாத்தையும் சேர்ந்து தான் நீங்கள் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி மக்கள் ஒதுக்கி ஓட்டு போட்டிருக்காங்க.
எதிர்க்கட்சியாக இருந்தது தான் அதிமுக. பாஜக, அதிமுக, பாமக இவங்க எல்லாம் எதிர்க்கட்சி வரிசையில் சீமானுடைய கட்சி இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான திசையில் இருந்த கட்சிகள். அப்போ உங்களை வேண்டான்னு சொன்னது உங்களை தான், இவங்களை வேண்டான்னு சொல்லலை. பாஜகவையோ இல்லைன்னா அதிமுகவையோ இல்லைன்னா வந்து பாமகவையோ இல்லைன்னா வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையோ இல்லைன்னா நாம் தமிழர் சீமானையோ வேண்டாம்னு நினச்சி அவங்க ஒதுக்கலை. ஆளுங்கட்சியாக இருக்க நீங்கள் வேண்டாம். அதில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் நாங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோன்னு போகிறவங்க இந்த பக்கம், இல்லை நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறோன்னீங்க அந்த பக்கம். அவ்வளோதானே. உங்களை ஏதோ வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டு உங்கள் 2 எம்எல்ஏ உருவாக்கின மாதிரி இதே கருத்தை தான் வந்து திருமாவளவன் தொடர்ந்து இவங்க ஏதாவது ஒன்று தொடர்ந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு நேர ஆப்போசிட்டில் தான் உண்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது அப்படி தான் அந்த சித்தாந்தம் அப்படி தான் வரும். பாருங்கள், இவங்களை வேண்டான்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க, இவங்களை அதிமுக வேண்டான்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க, உங்களை வேணும்னு சொல்லியே ஓட்டு போட்டு தோக்கடிச்சாங்க. அப்போ வந்து இதை பேச்சு கேட்காது. இவங்க நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க திமுக தரப்புல இருந்து அதிகமாக என்னமோ வந்து இதுக்கு போதும், நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை விஜயை வந்து காப்பாற்றி விடணும். ஏன்னா திருப்பி எலெக்ஷனை வச்சு மக்களை போய் சந்திச்சா அவருக்கு ஒரு வேளை கூடுதல் சீட்டு கிடச்சிட்டுனா அப்புறம் அசைக்க முடியாத இடத்துக்கு போயிடுவார். அதனால் அந்த இடத்த நகட்டி விடணும். அதுக்காக வேண்டி ஒரு இதில் ஒரு ஆதரவை கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன வந்து நாங்கள் வெளியேற போகிறோம், பழையபடி திமுக கூட்டணிக்கே போகிறோம். ஏன்னா அங்கேருந்து அழுத்தம் வருதுல்ல. ஏற்கனவே உங்கள் கட்சி அங்கே 25 கோடி ரூபாய்க்கு அடகு வச்சதை இன்னும் திருப்பவே இல்லை. அது வந்து அந்த லட்சணத்தில் இருக்கே நீங்கள். இப்போ வந்து மறுபடியும் நாங்கள் அங்கே போனால் போயிட்டு போக வேண்டியதுதானே. எதுக்கு நீங்கள் வந்து ஊரில் இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டாலேன்னா, ஊரில் அவ்வளோ பார்க்குறவன் அவ்வளோ நேரம் முட்டாள்னு நினச்சிட்டு தமிழர்கள் அவ்வளோ பேருமே முட்டாள் இவ்வளோ நாளாக அப்படி தானே ஓட்டு போட்டாங்க. அதை இல்லைன்னா நான் தமிழர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் கம்யூனிஸ்ட்காரனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இவங்க ஹெட் ஆஃபீஸே சீனாவில் இருக்குது. இவங்க எது சொன்னாலும் சீனாவில் கேட்டு தான் வந்து ஒரு குண்டூசி வாங்கினாலும் சீனாவில் பொலிட் பீரோவில் பெர்மிஷன் வாங்கி தான் வாங்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி எப்படி இவ்வளோ வருஷமாக தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க? திமுகவுக்கு அவன் ஓட்டு போடுவான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கிறவனாக இருந்தால் திமுகவுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால் இந்த கும்பலுக்கு ஓட்டு போட்டது என்னமோ வருங்காலத்தில் அது ஓட்டு கிடைக்காது. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இன்னும் ஒரு துணுக்கு செய்தி ஒன்று நம்ம வந்து சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமேஸ்வரம் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலில் வந்து 3.4 அதாவது 3,40,00,000 ரூபா அளவுக்கு வந்து மோசடி நடந்திருக்கு. இது வந்து ஜோசப் விஜய் வந்த உடனே நடந்த மோசடி இல்லை. இதுக்கு முன்னாடி திமுக காலத்தில் நடந்த மோசடி. அதை கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே கோவில் நிர்வாக அதிகாரிகள் களத்தில் இறங்கினா இந்த ஜோசப் விஜய் அரசாங்கம் வந்து அதுக்கு தடை போடுது. கேவலமாக இல்லையா? திமுக காரன் தானங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்கான், திமுக காரன் பின்புலமாக இருக்கான் அப்படிங்கிறது வெளியே தெரியுது. அது அப்போ திமுக காரன் தானே பாதிக்கப்படுவான். அப்போ திமுக காரன் அவன் திருடனவே உப்பத்தினவன் தண்ணி குடிக்க போகிறான், அவ்வளோதானே. ராமேஸ்வரத்தில் கோயில், அது ரொம்ப முக்கியமான கோயில் இந்துக்களுக்கு, அந்த கோயிலில் கை வச்சுருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, மோசடி பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கும்போது நீங்கள் ஏன் குறுக்க கட்டை போட்டு எடுக்கிறீங்க? இல்லை, எனக்கு புரியலை. அந்த இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக நீங்கள் இல்லை, உங்களுக்கு குறைந்தபட்சம் உங்கள் கட்சிக்காரங்க அதில் யாருமே அதில் இன்வால்வ் ஆகலை, யாருமே அதில் கொள்ளையடிக்கலை, இல்லை மோசடி பண்ணலை, தொடர்பும் இல்லை. அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க? திமுக காரனை நீங்கள் ஏன் காப்பாற்றணும்? உங்களுடைய முதலாளி அவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய முதலாளி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி தானே நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் இவர் செய்வார். அதனால் கோயில் விவகாரங்கள் இதிலெல்லாம் வந்து இவங்க நம்ம போகக்கூடிய காலத்துலலாம் பாருங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போவாங்க. இப்போ திருச்செந்தூர்லேயே அது வந்து வெளிப்பட ஆரம்பிச்சுட்டு இன்னும் தொடர்ந்து வந்து பல நேரங்கள் இதில் வந்து இன்னல்களை கொடுக்குற வகையில் தான் அந்த திராவிடியா மாடல் 2.0 நம்ம முதலே சொல்லிட்டோம். அந்த திராவிடியா மாடல் என்னென்னலாம் இந்து விரோதமாக செயல்பட்டுச்சோ அதை தான் ஜோசப் விஜய் பண்ணுவார். அப்படிங்கிறதுக்கு இந்த ராமேஸ்வரம் கோவில் மோசடி வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக நம்ம சம்பவமாக நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் ஒரு சின்ன ஒப்பீடு நம்ம கொடுக்கணும். அதாவது வந்து மேற்கு வங்காளத்தில் இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அங்கேயும் வந்து புது அமைச்சரவை அமைச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் அமைச்சிருக்காங்க. இதில் மேற்கு வங்காளத்தில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து மெட்ரோ ரயில் பணிகளை வந்து 3 வருஷமாக அந்த அம்மா எதையுமே செய்ய விடலைங்க. எல்லா இடத்துலையும் கை வைப்பு, எல்லா இடத்தையும் நாசம் பண்ணி, அந்த முக்கியமான ஒரு விஷயம், வேதனையான விஷயமும் கூட, அந்த எல்லை கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நீண்ட பகுதி, அதாவது வங்காளதேசத்துக்கு கூட ஒரு நீண்ட பகுதியை வந்து நம்ம இந்தியா வந்து இது மேற்கு வங்காளத்தில் இருக்குது, அது திரிபுராவிலையும் இருக்குது,
மேகாலயாவிலையும் இருக்குது, அஸ்ஸாம்லேயும் இருக்குது. ஆனாலும் இது வந்து மேற்கு வங்காளம் அதிகமான நீளத்தில் இருக்குது. இந்த பகுதியில் ஒரு பாதுகாப்பு வேலி, நம்ம நாட்டுக்குடைய ஒரு விஷயம் தானே, அதையே அமைக்கிறதுக்கு இந்த அம்மா ஒத்துக்காமல் போட்டு இழுன்னு இழுத்து இவ்வளவு நாளும் ஒத்துக்காமல் இப்போ புதிய பாஜக அரசு வந்த உடனே முதல் கையெழுத்து அதுக்கு தான். 650 ஏக்கர் இடத்த கொடுத்து அந்த அந்த மேற்கு வங்காள எல்லை அதாவது பங்களாதேச எல்லையில் வந்து முழுக்க கம்பி வேலை அடிக்க இடத்த கொடுத்து வேலை நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து நீங்கள் நல்லா வெண்ணுட்டா பார்த்தீங்கன்னா, அந்த மேற்கு வங்காளத்திலேருந்து மேலே போகிறதுக்கு வந்து அதாவது கோழிக்கொண்டை இதுன்னு சொல்லுவாங்க, நெக், அதாவது சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த குறிப்பிடுவாங்க. ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பகுதி வந்து அமையும். அந்த வழியாக தான் நீங்கள் வடகிழக்கு மாநிலம் அவ்வளோத்துக்கும் இப்போ போக முடியும். அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நேபாளம் இருக்கும், அந்த பக்கம் பூட்டான் இருக்கும், அதுக்கு பிறகு சீனாவும் பக்கத்துலேயே இருக்கும். அப்போ இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வங்காளதேசம் இருக்கும். ஆக இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே இன்னொரு நாடுகள், பல நாடுகளுடைய ஒரு இடையில நம்ம வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான வழி வந்து அந்த வழி. அதில் வந்து நம்ம வந்து இங்கே இருக்க மாதிரி சாலை வசதியை உருவாக்கணும். அதை வடகிழக்கு மாநிலத்தை இந்தியாவோட இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சாலைகளெல்லாம் வந்து நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டா இந்த அம்மா குறுக்க கட்டையை போட்டு வச்சுட்டு அவங்க கடைசி மூச்சு வரைக்கும், கடைசியில் பதவியில் இருக்கிறது வரைக்கும் யாரும் அனுமதியே கொடுக்கல. நீங்கள் எக்ஸ்பிரஸ் வேயும் போட வேண்டாம், இல்லைனா ஹைவேயும் ஒரு வேயும் போட வேண்டாம், ரோடே போடக்கூடாது. அப்போ எவ்வளோ பெரிய தேச துரோக ஒரு அம்மாவை கொண்டு போய் முதலமைச்சராக வச்சு 15 வருஷமாக அழகு பார்த்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளவு கேடுகட்ட பொம்பளைன்னு பாருங்களா. கொஞ்சம் கூட படித்தது சட்டம் வேறு, கொஞ்சம் கூட அந்த நாட்டுக்கு மேலே விசுவாசமாக இருக்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி இருந்தது எதில் இருந்தாங்க? காங்கிரஸில். அப்போ அதனுடைய தன்மை தானே இதுக்கும் வரும். பூதா சீனக்காரனுக்கும் பாகிஸ்தானுக்காரனுக்கும் மற்ற நாட்டுக்காரனுக்கும் இலங்கைக்காரனுக்கும் கச்சத்தீவை வித்த கும்பல் தானே, அதுலேருந்து வந்தவங்க தானே அந்த அம்மா. இவங்களுக்கு என்ன தேசபக்தி இருக்கும்? அதனால தான் இவங்க அழிஞ்சு நாசமாக போகிறாங்க. அதை வந்து இப்போ முதல் வேலையாக அந்த வேலையும் திறந்து விட்டு அது வழியாக நீங்கள் வந்து ரோடு போடக்கூடிய வேலையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோல்கேட் இல்லீகலாக நிறைய டோல்கேட்டை வச்சு வசூல் பண்ணிட்டு நடந்திருக்கு இந்த கும்பல். அதை அவ்வளோத்தையும் காலி பண்ணியிருக்கார். மெட்ரோ ரயில் அதை அவ்வளோத்தையும் அந்த முடக்கி போட்ட வேலையெல்லாம் தொடங்கி விட்டுருக்கார். அதே மாதிரி வந்து பொது இடத்துல வச்சு இந்த பசுமாட்டை வெட்டுறது இதெல்லாம் நல்லா திறந்து வச்சுருக்கேன் அந்த அம்மா. பொது இடங்களில் அதுக்குன்னு ஒரு மாட்டு இந்த இறைச்சி கடைக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்களா, ஆட்டு தொட்டின்னு இங்கே சென்னையில் வச்சுருக்க மாதிரி, அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சு வெட்டினா பரவாயில்ல. இது பொது இடத்துல போட்டு வெட்டுறது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை அந்த அம்மா நல்லா வளர்த்து வச்சுட்டு, அது தேவை ஓட்டு மட்டும்தான், வேறு நாடு என்னென்னு நாசமாக போனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது அவ்வளோத்தையும் வந்து உடனே அதை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஊழல் அரசு அதிகாரிகள் அவங்க மேலே நடவடிக்கையே எடுக்கிறது இல்லையே இந்த அம்மா, எடுக்காமல் அப்படி இவ்வளோ வருஷமாக வச்சுருக்கு. அவ்வளோ பேருக்கு மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் எல்லாம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு திட்டங்கள், இந்த ஜல் ஜீவனில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன ஸ்கீம் மத்திய அரசு போட்டாலும் சரி, நாங்கள் மேற்கு வங்காளத்தில் அமல்படுத்த மாட்டோம், படுத்தாது. அதில் ஒரு அங்கம் தான் தமிழகம். அடுத்து இங்கே தான் வாரேன். இதே மாதிரி அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அவ்வளோத்தையும் திறந்து விட்டு எல்லா மத்திய அரசு திட்டமும், அதாவது இந்த இன்சூரன்ஸ் கொண்டு வந்து மோடி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து எந்த ஆஸ்பத்திரியில் வேணாலும் நீங்கள் போய் மருத்துவம் பார்த்துக்கலான்னா அது கிடையாது. அதே மாதிரி வந்து மக்கள் மருந்தகம்னு ஒன்று கொண்டு வந்தார். மக்களுக்கு வந்து அதாவது 4000 ரூபாய்க்கு வருது வெளியே மற்ற மருந்து வாங்குறவங்களுக்கு இந்த மக்கள் மருந்தகத்தில் போய் வாங்கினாங்கன்னா அது வந்து 400 ரூபா 300 ரூபாயில் வாங்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட 90% அளவுக்கு கம்மியாக கிடைக்குது. இந்த பொருளெல்லாம் இந்த மருத்துவத்தெல்லாம் கொடுத்தா நோயாளிகளுக்கு வசதியாக இருக்கும். அதை கெடுத்து விட்டுட்டு இந்த அம்மா அதெல்லாம் இப்போ திறந்து அங்கே வேகமாக அந்த வேலைகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மதர்சாஸ், அந்த முஸ்லீம் மதவெறி கும்பல்களை உருவாக்கக்கூடிய மதர்சா இருக்குது பார்த்தீங்களா, இதை சட்டத்துக்கு புறம்பாக எக்கு தப்பாக அங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோத்தையும் வந்து காலி பண்ணி அவ்வளோத்தையும் தூக்கியிருக்கார். இதே மாதிரி இன்னும் நிறைய சேவைகள், நிறைய நல்ல நாட்டுக்கு தேவையானதெல்லாம் அதிரடியாக பண்ணிகிட்ருக்கார். நம்மால் தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணார்னு ஒரு 3 பாயிண்ட்டை பார்ப்போமா. ஒன்று வந்து அவருடைய சேரில் பின்னாடி இருந்து அந்த ஒரு வெள்ளை டவல் போட்டிருந்தாங்களாம் இதுக்கு முன்னாடி, அது நமக்கு தெரியல, அதை போடுவாங்களாம், அந்த டவலை நீக்கி விட்டார். ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாரா. அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஜோசியரை கொண்டு போய் அவருடைய ஆலோசகரை வச்சார், அவரை நீக்கிவிட்டார். 24 மணி நேரத்தில் அவருக்கு பதவி கொடுத்து 24 மணி நேரத்தில் நீக்கி விட்டார். அப்புறம் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு உள்ளால பிரதமர் நரேந்திர மோடிக்கு 3 கடிதாசிகள் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து வீட்டில் இருந்து சோறு கொண்டு வந்து
அவர் வந்து ஆஃபீஸில் வச்சு தின்னார். இதுதான் வெளியே வந்த செய்திகள். அப்புறம் அடிஷ்னலாக இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ராமேஸ்வரம் கோயிலில் இப்போ ஒரே ஒரு கோயில் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. இன்னமும் வந்து இந்த தங்கம் உருக்குனது அது இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கோயில் சம்பந்தமாக. அது எதுவுமே இந்த ஆள் தொடமாட்டார் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போவுமே வந்து புரிஞ்சிக்க மாதிரி அதை செய்திருக்காரு. இந்த மாதிரி கோயில் விஷயங்கள்லாம் அவர் பண்ண மாட்டார். ஏற்கனவே வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை இந்த கும்பல், அதை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா இடமும் வேறு அவங்க சிலையை வச்சுட்டு இருந்தாங்க, இவங்க ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காங்க, பின்னாடி என்னத்தை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்படி இவர் வந்து முழுக்க அதே மாதிரி நீட் எக்ஸாம் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம், அதே மாதிரி வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் வந்து செயல்படுத்த மாட்டோம், இவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் செயல்படுத்த மாட்டோம். அதுவரை அதுக்கு முத்தாய்ப்பாக கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், PM ஸ்ரீ கல்வி திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம். ஆனால் அதுக்குள்ள பணத்தை தரணும். இது ஒரு கேலி கூத்தா இல்லையா? இப்போ ஒரு மீனவர் வந்து ஒரு படகு வாங்குறதுக்கு லோன் கேட்குறாரு. அப்போ வந்து லோன் கொடுக்குற ஒரு பேங்கில் கொடுக்குறாங்கன்னு வச்சுருங்களேன், அது மானியத்தோடு கொடுக்குறாங்க, மத்திய அரசு மானியத்தோடு கொடுக்குறாங்க, நடைமுறையில் இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு கூட லோன் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம். இதில் நான் போட்டெல்லாம் வாங்க மாட்டேங்க, ஆனால் நீ எனக்கு லோன் தரணும்னு கேட்குறமா இல்லையா? பசுமாட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க, பசுமாட்டுக்கு தானேங்க லோனு, பசுமாட்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லோனு. நான் மாடெல்லாம் வாங்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு லோனு தரணும்னு கேட்டால் எப்படி இருக்கும்? PM ஸ்ரீங்கிறது திட்டம், மத்திய அரசினுடைய திட்டம். அந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்படும், நீங்கள் அதை செயல்படுத்துவீங்க. அதானே ஜல் ஜீவன்கிறது ஒரு திட்டம், அதை நீங்கள் அந்த திட்டத்தில் சேர்ந்தீங்க, உங்களுக்கு அதுக்கு நிதி வருது, நீங்கள் வந்து வீட்டுக்கு வீடு தூய்மையான சுத்தமான குடி தண்ணீரை கொண்டு போய் இணைக்கிறீங்க. ஜல் ஜீவன் திட்டம் மோடி அரசு கொண்டு வந்தது தான். அதில் மாநில அரசினுடைய பங்களிப்பு இருக்குன்னு அது இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதேமாதிரி மோடி ஸ்கீமில் வீடு கட்டும் திட்டம், அந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மத்திய அரசு 60% ரூபாயை கொடுக்குறாங்க, நீங்கள் மிச்ச ரூபாயை நீங்கள் போடுறீங்க, பயனாளிகளுக்கு தமிழர்களுக்கு வீடு கிடைக்கிது, அவ்வளோதானே. நாங்கள் திட்டத்திலே சேர மாட்டோம், ஆனால் நீ எனக்கு ரூபா தரணும், நீ எனக்கு ரூபா தரணும். அது என்ன கூத்து இது? எந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இப்படி சொல்லிச்சோ அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. PM ஸ்ரீ திட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோம், ஆனால் பணத்தை மட்டும் எங்களுக்கு தரணும். அது எப்படி தருவாங்க? ஒரு திட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோங்க, ஆனால் எனக்கு பணம் தாங்க அப்படின்னா அது எப்படி தருவாங்க? அதாவது இவங்க எல்லாமே ஒரு புதுமையாக பண்ணுறோம், மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து வந்தாங்களா, அதனால் மாற்றம் வரும்னு நினச்சாங்க, ஏமாற்றம் அடைகிற மாதிரி தான் இவங்களுடைய எல்லா செயல்பாடுகளுமே இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே நவோதய பள்ளிகள்லாம் வரவே வராது. என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி, அதாவது முதலமைச்சராக இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எத்தனை மொழி வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் எத்தனை மொழி வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே தமிழில் பேசினா ஃபைன் வேறு போடுவாங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய பர்சனல் இது தொழில். அதே மாதிரி இங்கே அரசாங்கத்தில் ஏழை பாளைகள் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு எதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் போதும் எங்களுக்கு. அப்படி அதே இதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. இவர் அதாவது ஜோசப் முதலமைச்சரே நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, ஹிந்தி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆனால் வந்து நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வந்து ஹிந்தியை சொல்லிக் கொடுக்க மாட்டோம், இன்னொரு மொழியை படிக்க விட மாட்டோம், 2 மொழி தான் படிக்கணும். ஆனால் வந்து இந்த அரபுலாம் சொல்லிக் கொடுப்போம், உருது சொல்லிக் கொடுப்போம். உருதுக்கு தனியாக அரசாங்கத்தில் இருந்து சம்பளம் கொடுத்து வாத்தியாரையும் வச்சு உருது சொல்லிக் கொடுப்போம். அது இருமொழி கொள்கைகளுக்கு அதில் 3வது மொழியாக வராது. அது என்ன கூத்துனே தெரில, கேட்டால் இருமொழி கொள்கையா? இது அவ்வளோ மக்களை மடைநாக்கின திராவிடியா மாடல் ஆட்சியினுடைய கண்டினியூட்டி, அதை அப்படியே இவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. இது சரியான ஒரு இதாக தெரியலை. இதனுடைய ஆயுள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும், கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் மண்டையை குடைஞ்சிது, ஒரு துணுக்கு செய்தி தான் அது சொல்கிறேன். டாக்டர் சுப்பையா கொலை வழக்கு, அதில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை. இது வந்து ஒரு பெரிய டாக்டருக்கு நடந்த ஒரு பெரிய கொலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் வந்து இந்த வழக்கை பற்றி நான் முழுக்க உங்களுக்கு விலாவாரியாக நான் பேச போகிறதில்லை, அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். டாக்டர் சுப்பையா வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் எல்லாத்தையும் விடுதலை பண்ணீங்க, அது ஒரு மிகப்பெரிய பிழை, மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை முறையாக ஆராயாமல் குற்றவாளிகளை விடுதலை செய்துள்ளது. அதாவது விசாரணை நீதிமன்றம் கீழ்கோர்ட்டில் வந்து விசாரணை நடந்த அந்த இதிலெல்லாம் தீர்ப்பை முழுமையாக ஆராயாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இவங்களை விடுதலை பண்ணிவிட்டீங்க, அதுக்கு ஒரு குற்றவாளிகளை விடுதலை செய்துட்டீங்க. விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது சரியல்ல. இது மாதிரி பல தீர்ப்புகள் வந்திருக்கு, பல இடங்களில் நடந்திருக்கு. அப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, இது மாதிரி அதாவது ஒரு SC அப்படிங்கிற இதில் வந்து ஏமாற்றி
ஒரு கிறிஸ்தவராக போன ஒருத்தர் வந்து இந்து ஆதித்தருடன் போர்ஜரி பண்ணி போலி சான்றிதழ் கொடுத்து வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. கடைசியில் அதை நிரூபிச்சாச்சு, வேலைக்கோ இல்லைன்னா அந்த எம்எல்ஏ ஆகிட்டாரு, நிரூபிச்சாச்சு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார். கடைசி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவர் வந்து உண்மையிலே கிறிஸ்தவர் தான், இவருக்கு வந்து தண்டனை வழங்குங்க, இல்லைன்னா இவருடைய இதை பிடிக்க விடுங்க, நீ கிறிஸ்தவன் தான் சொல்லி தீர்ப்பு சொல்லி விட்டுறீங்க. அந்த 420 வேலை பார்த்த அந்த நபருக்கு என்ன தண்டனை? ஒரு தண்டனையும் கிடையாது. கேலி கூத்தா இருக்குல்ல. ஒருத்தர் சட்டத்தை ஏமாற்றி 420 வேலை பார்த்து இப்போ இருக்கக்கூடிய இவர் வன்னி அரசு இந்த கேட்டகரியில் இப்போ இருக்கார். இவருக்கு என்ன தண்டனை? எந்த தண்டனையும் கிடையாது. எருமை இந்து முன்னணியிலிருந்து இல்லைன்னா அர்ஜுன் சம்பத் மாதிரியானவங்க எல்லாம் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. கோர்ட்டில் போய் போட்டு இருக்கிறது வழக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் இவருக்கு 5 வருஷம் பதவி முடிஞ்சு போயிடும். என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒரு தண்டனையும் கிடையாது. அதை அறக்க பறக்க 2 நாளையில் விசாரித்து தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. இப்போ இதில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, வன்னி அரசுக்கு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுத்தார்ல, இந்து ஆதி திராவிடர்னு சொல்லி, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் யாருக்காவது இந்த வன்னி அரசுக்கு இன்னும் நிரூபிக்கலை. இன்னும் வந்து கோர்ட்டுக்கு இனிமேல் தானே போயிருக்காங்க. அது விடிஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம ஆயுளே அந்த ஆளுக்கு வருஷமும் வயசை முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அவ்வளவு ஸ்லோ மோஷனில் தான் தீர்ப்புகள்லாம் போயிட்டு, நீதிமன்ற பரிபாலனைலாம் போயிட்டு இருக்கு. அதை இன்னும் துரிதப்படுத்தணும், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இந்த மாதிரி தவறு செய்தவங்களுக்கு துணை போன வில்லேஜ் ஆஃபீஸர், ஆர்ஐ, தாசில்தார், இவங்களுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்கறது? தண்டனைன்னு ஒன்று கொடுத்தா தானே மறுபடியும் இதே மாதிரி தப்பு அவங்க செய்ய மாட்டாங்க. சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்துட்டீங்க, இந்துன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இதை வச்சு இவர் எம்எல்ஏ ஆகிட்டாரு. எம்எல்ஏ ஆனது தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கடைசியில் சொல்லிடுவாங்க. எல்லாம் 5 வருஷமும் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் இவருக்கு உண்மையிலேயே வந்து உள்நோக்கத்தோட இவர் கிறிஸ்தவர்னு தெரிஞ்ச சர்டிஃபிகேட் கொடுத்தாருல ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர், அவருக்கு என்ன இது? அவர் இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். குற்றம் எப்படி இது வந்து எப்படி சட்டத்தை வந்து இப்படி முறைகேடாக பயன்படுத்துகிறவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருந்தால் இந்த குற்றவாளிகள் எப்படி திருந்துவாங்க? தொடர்ந்து செய்ய செய்வாங்க. அதான் டாக்டர் சுப்பையா வழக்குலையும் நான் அதை தான் சொல்ல வரேன். கீழ்கோர்ட்டில் வழங்கின நீதிபதி தப்பு செய்தால் சாதாரண ஒரு சட்டம் தெரியாத நாம செய்ய தண்டனை விட குறைந்தது டபுள் தண்டனையாவது கொடுக்கணுமா வேண்டாமா? நமக்கெல்லாம் மரண தண்டனை, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் நீதி நிலைநாட்டப்படும். குற்றவாளிகள் குற்றம் செய்வதற்கு பயப்படுவாங்க. இவ்வளவு தூரம் சர்வ சாதாரணமாக சேர்த்து போனால் அதான் கோர்ட்டில் போய் எனக்கு காசு இருக்குது, நான் போய் வந்துடுவேன். ஜாபர் சாதிக்கு இல்லை, எந்த சாதிக்குமே தண்டனையில் இருந்து தப்ப முடியாமல் இருக்கணும்னா அதுக்கு துணை போனவன் பக்கத்தில் இருக்கவன் எல்லாத்தையும் கொடுக்கணும், உடனடியாக கொடுக்கணும். 20 வருஷம் 30 வருஷம் இழுக்கப்படாது. தண்டனையை விரைந்து நடத்தணும், விசாரணையை உடனே தண்டனை கொடுக்கணும். துணை போனவனுக்கும் கொடுக்கணும், அவனுக்கு கூட போன அமீருக்கும் கொடுக்கணும் தண்டனை. அப்போ தானே நீங்கள் வந்து வெற்றிமாறனுக்கும் கொடுக்கணும். நீங்கள் அவ்வளோத்தையும் அப்படியே விட்டுருவீங்க. அவன் இன்னொரு இடத்துல போய் இந்த பணத்தை வேற ஒரு ரூட்டில் வேற ஒரு இடத்துல வச்சு அவங்க அடுத்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. வேதனையான விஷயம். நிறைய திருத்தப்பட வேண்டியது, மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எப்போ இதெல்லாம் மாற்றம் வரும்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.